கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலும் என்னுடைய திருச்சமூகத்தில் கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு சில காரியத்திற்காக நான் ஜெபிக்கப் போகிறோம். இந்த நாளிலே நம்முடைய தேசத்தில் சுகவீனத்தோடு பலகீனத்தோடு இருக்கிறதான பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் சுகத்தை கொடுத்தும் வெள்ளத்தை கொடுத்தும் பாதுகாக்க வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இந்த நாளிலே பார்க்கிறோம், அநேக பிள்ளைகள் முடவர்களாய், கை கால்கள் பாதிக்கப்பட்டவர்களாய், படுத்த படுக்கையாய் அவர்கள் இருந்து வருகிறார். மணல் வளர்ச்சி குன்றி பேச முடியாமல் காது கேளாதவர்களாய், கண் பார்வையற்றவர்களாய் அவர்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சிறுநீரக பாதிப்பினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். புற்றுநோய் என்பது அநேக விதங்களிலே அது பாதிக்கிறது. குடல் புற்றுநோய் இருக்கிறது, மார்பக புற்றுநோய் இருக்கிறது, இரத்த புற்றுநோய் இருக்கிறது, தொண்டை புற்றுநோய் இருக்கிறது, வாய்களில் ஏற்படுகிறதான புற்றுநோயும் இருக்கிறது, மூளைகளில் ஏற்படுகிறதான புற்றுநோயும் அது இருக்கிறது. ஒரு நோய் என்றால் அது பல விதங்களிலே என்ன செய்கிறது? ஜனங்களை அது கொன்று கொண்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சுகர் வியாதினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் தாமே தொட்டு சுகம் கொடுக்க வேண்டும். இந்த நாளில் அதற்கெல்லாம் மருந்து என்பதே இல்லவே இல்லை. மருந்து மாத்திரைகள் சாகும் வரைக்கும் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? சாப்பிட வேண்டியதாய் அது இருக்கிறது. அதனால் இது போன்றதான வியாதிகளை நினைவு கூர்ந்தவர்களாய், பலகீனப்பட்டவர்களை தேவனாகிய கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் நாம் என்ன செய்ய போகிறோம்? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய திருச்சமூகத்தில் எங்களை கூட்டிச் சேர்த்து அன்பின் தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு ராஜாவே, எப்பொழுதும் ராஜா எங்கள் தேசத்தில் இருக்கிறதான கர்த்தாவே, சுகவீனரையும் பலகீனரையும் உம்முடைய கருத்துக்களால் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேசத்திலே ராஜா ஒரு பிள்ளையும் சுகவீனத்தோடு பலகீனத்தோடு இராதபடி ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய அக்கிரமங்கள் ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த பலகீனங்களை கொண்டு வந்திருக்குமே. ஆனால் நீங்கள் இந்த ஒரு விஷயங்களை மன்னிங்க. கல்வாரி சிலுவையிலே ராஜா எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய சாபங்களுக்காக, எங்களுடைய பலகீனங்களுக்காக, எங்களுடைய சுகவீனங்களுக்காக உங்களுடைய திரு இரத்தத்தை நீங்கள் சிந்தி இருக்கிறீங்க. அந்த திரு இரத்தம் எப்பொழுது எங்களை காக்கட்டும் ஆண்டவரே. இயேசு ராஜாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலே சுகவீனப்பட்டு மருத்துவமனையில் யார் யார் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ ராஜா, உம்முடைய கரம் அவர்கள் மீது வைக்கப்படட்டும். எந்த விதமான நோயாக இருந்தாலும் சரி, இருதய நோயாக இருந்தாலும் சரி ஆண்டவரே ஸ்தோத்திரம், மூளையிலே பாதிப்பாக இருந்தாலும் சரி, குடல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவய பாதிப்பாக இருந்தாலும் ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் சுகமாக்க வல்லவராய் இருக்கிறீர். உம்முடைய வல்லமில்ல கரம் உம்முடைய பிள்ளைகள் மீது எப்பொழுது வைக்கப்படட்டும். தேவனாகிய கர்த்தர் தாமே எங்கள் தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரிபூர்ண சுகத்தை, விடுதலையை நீர் தருகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவநாம மகிமைக்கென்றே என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் சப்பானிகளையும் முடவர்களையும் ஆண்டவரே கைகால்கள் பாதிக்கப்பட்டவர்களையும் இடுப்பு செயல் அற்று போனவர்களையும் தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையிலே தொட வேண்டும் ராஜா. வாய் பேச முடியாமல் காது கேளாதவர்களை, கண் பார்வையற்றவர்களாய், மன வளர்ச்சி குன்றி காணப்படுகிறதான உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரம் தொட்டு சுகம் கொடுக்கட்டும் ஆண்டவரே. தாய் தகப்பன்மார்கள் அநேக நேரங்களிலே தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து வேதனைப்படுகிறதான சூழ்நிலை ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாய் இருக்கிறது. இந்த நிலைமைகள் மாறட்டும் ராஜா. தாய் தகப்பனருக்கு இது போன்றதான நிலைமைகள், கை கால் வரவில்லை, கால் நடக்க முடியவில்லை, அவர்கள் படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறதை நாங்கள் கேட்கிறோம். தேவ ஆவியானவரே, இந்த நாளிலே இது போன்றதான பிள்ளைகள் மீது, இது போன்றதான தகப்பன் தாய்மார்கள் மீது உம்முடைய கரம் வைக்கப்படட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். வியாதிகளினாலே எந்த ஒரு மனுஷனும் ராஜா போராடாதபடி ராஜா உம்முடைய கரத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் பரிபூர்ண சுகத்தை இந்த நாளிலே, இந்த வேளையிலே நீங்கள் கட்டளையிடுங்க. எங்கள் தேசத்திலே ராஜா எந்த ஒரு கொள்ளை நோயின் ஆவிகளோ, எந்த ஒரு மரணத்தின் கண்ணிகளோ செயல்படாதபடி தேவ ஆவியானவர் எங்கள் தேசத்தை முழுவதுமாய் நீர் காத்து வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க ராஜா. உம்முடைய பிள்ளைகளை கத்தாவே ஸ்தோத்திரம்.
நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறீர் ராஜா. உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே சுகமாய் தங்கி இருக்கும்படியான கிருபைகளை எங்கள் தேசத்தில் நீர் அளித்திருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை பலகீனப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆற்றுகிறமைக்காக தேற்றுகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம். பலத்தின் வல்லமினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இடைக்கட்டி பலப்படுத்துகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.